சுவாரஸ்யங்களுக்கும் புது புது திருப்பங்களுக்கும் பஞ்சமே இல்லாத பிக் பாஸ் ஷோல நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனைனோ அது சம்பந்தப்பட்ட சமாதானங்கள்னோ ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் யார் ஒருத்தரை ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே எதிர்த்தாங்களோ இன்னைக்கு அவங்க எல்லாருமே தங்களுடைய முழு ஆதரவையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் பழைய எதிரிக்கிட்டே தங்களுடைய கோவத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓவியா இந்த வீட்டுல இருந்தாங்கன்னா நாங்க யாருமே இருக்க மாட்டோம்னோ அவங்க எல்லாரையுமே ட்ரிகர் பண்ணி மைண்ட் கேம் பிளே பண்றாங்கன்னு சக்தியும் காயத்ரியும் ரொம்பவே ஆணித்தனமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா போன வார கடைசியில வந்த நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இது எல்லாத்தையுமே பொய்ன்னு நிரூபிச்சிட்டாரு. இந்த ஒட்டுமொத்த குழப்பத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம்னு ஜூலியா அவர்கள் தான் வெளிப்படையா தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலும் தங்களுடைய ஈகோவை விட்டு கொடுக்காத பிக் பாஸ் குழுவினர் ஓவியாவை ஒருதலை பட்சமா எதிர்த்துக்கிட்டே தான் வந்தாங்க. ஆனா இந்த எதிர்ப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் நேத்து நடந்த லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் அமைஞ்சிருந்துச்சு. அந்த டாஸ்க்ல ஓவியாவையும் காயத்ரியும் ரிப்போர்ட்டரா போட்ட பிக் பாஸ் அந்த வீட்டுக்குள்ள என்ன மனநிலைமை இருக்காங்கன்ற விஷயத்த ஒரு பேட்டியை எடுக்க சொல்லியிருந்தாரு. இந்த சமயத்துல அவங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிட்ட காயத்ரியும் ஓவியாவும் பல விஷயத்த மனசு விட்டு பேசிக்கிட்டாங்க. எந்த ஒரு கவலையுமே வெளியே காட்டாத ஓவியா கூட கொஞ்ச நேரத்துல உண்மையா கண் கலங்கி அழுதத எல்லாராலையுமே பார்க்க முடிஞ்சது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஓவியா அவர்கள் மேல எல்லாத்துக்குமே புது நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப ஜூலிங்கிற வார்த்தையே ஒரு கெட்ட வார்த்தையா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாறி இருக்கு. இன்னைக்கு நடக்க போற பிக் பாஸ் ஷோல இந்த வீட்டை விட்டு யாரை வெளியேற்றணும்னு நீங்க எல்லாருமே நினைக்கிறீங்கன்னு பிக் பாஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாருமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஜூலியா அவர்கள் முடிவெடுத்திருக்காங்க. இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருந்தாலும் எலிமினேஷன் இல்லங்கிறது பிக் பாஸ் வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. இதனால வழக்கம் போல எல்லாருமே தங்களுடைய நாமினேஷனை பண்ணாங்க. இப்ப நாமினேஷன்ல இருக்கிற ஓவியா, ஆரப், ரைசா, ஜூலி இவங்க 4 பேத்துல வெளியே போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது ஜூலிக்கு தான். அதை நிரூபிக்கிற வகையில தான் இன்னைக்கு நடக்க போற ஷோவும் அமைய போகுது. ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைசா அவர்களுக்குமே ஜூலி அவர்களுக்கு இருக்கிற மாதிரி சரிசமமான வாய்ப்பு இருக்கிறதா தான் தெரியுது. ஏன்னா முதல்ல அவங்க வந்திருந்த மனநிலைமைக்கும் இப்ப அவங்களுக்கு இருக்க மனநிலைமைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் தெரியறதா பிக் பாஸ் வீட்ல இருக்கவங்க உணர்ந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கிற பொதுமக்களுக்கும் ஜூலி இல்லனா ரைசா இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தரை வெளியேற்றணும்ன்ற மனநிலைமையில தான் இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் எலிமினேஷன் ப்ராசஸ் கிடையாது. ஆனா அதுக்கு நடுவுல ஓவியாக்கு ஜூலி போட்ட பிளான் மாதிரியே எல்லாராலுமே ஒதுக்கப்பட்டு ஜூலி அவர்கள் தன்னாலேயே வெளியேற நிலைமை உருவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த பிக் பாஸ் பத்தின அடுத்த அப்டேட்டுக்கு மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.